ஜோசிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு வந்து இன்ஸ்டன்ட் குலோப் ஜாம் மாவை கிராக் இல்லாமல் எப்படி செய்யலாங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் குலோப் ஜாம் மாவை கொட்டிக்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து தண்ணி வைத்து தான் பிசைய போகிறோம். பாலெல்லாம் ஊற்றினா நம்ம வீட்டில் பிடிக்காது. நம்ம தண்ணி ஊற்றியே செய்யலாம். தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணுங்க. மாவு ஊறட்டும். அந்த கேப்பில் நம்ம வந்து சக்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். நான் 1 kg சுகர் எடுத்துருக்கேன். ஆனால் 1 kg நமக்கு தேவைப்படாது. ஜீரோ நல்லா நிறைய குடிப்பாங்க, வேஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னா நீங்கள் 1 kg போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் சிறப்பு வந்து யாரும் அவ்வளோ விரும்ப மாட்டாங்க. நமக்கு குலோப் ஜாம் ஊறுறதுக்கு மட்டும் போதும். ஸோ 1 கிலோவில் நான் ஒரு 200 கிராம் மிச்சமே வச்சுருக்கேன். ஸோ ஒரு 800 கிராம் 3/4 கிலோ அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. தண்ணி வந்து சர்க்கரை நனைஞ்சு இப்படி மேலே ஓரளவுக்கு கரெக்டான அளவுனா இப்போ நம்ம ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா பெரிய டம்ளரில் மாதிரி நல்லா ஒரு பெரிய சைஸ் டம்ளர் ஒரு 200 ml பிடிக்கிறதுல ஒரு 3 டம்ளர் 3 டம்ளர் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு கரெக்ட் அளவுல இந்த அளவு ஊற்றுனீங்கன்னா சக்கரை கரைஞ்சி கொதிச்சுன்னையுமே ஆஃப் பண்ணிடலாம். நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றினா தான் நம்ம அந்த பாகம் ஒரு பிசுப்பு கம்பிப்பதம் வரக்கூடாது. அதுக்கு முன்னாடியே நம்ம இறக்கிடணும். தண்ணி நம்ம அளவு ஊற்றினா தண்ணி கொதிச்சுன்னையுமே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி கரண்டியில் எடுத்து விட்டோம்னா டக்கு டக்குன்னு அப்படி நம்ம தண்ணி விழுகிற மாதிரியே விழுகுது இல்லையா? இது வந்து நம்ம இன்னும் பாகு ரெடி ஆகலை. ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம இப்படி விட்டோம்னா கொஞ்சம் ஸ்லோவாக விழுகும். அதுக்காக ரொம்ப கம்பி பதம் விழுகிற மாதிரி நம்ம பார்க்கக்கூடாது. அதுக்காக நான் இப்போ காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சொட்டு சொட்டாக தண்ணி விழுகிற மாதிரி விழுகும். இது கரெக்டான பக்குவம் கிடையாது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம பாகு பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து இப்போ விட்டோம்னா பார்த்தீங்களா கொஞ்சம் லேட்டாக கடைசி சுட்டெல்லாம் பார்த்தோம்னா லேட்டாக கொஞ்சம் விடும். கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டான ஒரு பிசுப்பு இருக்கும். எப்படின்னா நம்ம இந்த விளக்கு நெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த எண்ணெயோட ஸ்டிக்கினஸ் மாதிரி கொஞ்சம் அந்த பிசுப்போடு இருக்கணும். அப்போ அந்த பதத்தில் நீங்கள் எடுத்துடணும். அதோட ஒரு செகண்ட் அதிகமாக போனால் கூட முருகிடும். அப்புறம் குலாப் ஜாமுன் திருப்பியும் அது சர்க்கரையாக மாறிடும். உங்களுக்கு இன்னொரு ஐடியா கூட நீங்கள் பண்ணுறது கரெக்டாக அந்த பாகு பக்குவம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த கரண்டி நல்லா அதுக்குள்ளே டிப் பண்ணிடுங்க. அந்த ஜீரோக்குள்ளே டிப் பண்ணிவிட்டு அந்த கரண்டியில் டிப் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு தட்டில் இப்படி எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு இது எப்படி ஒரு 2-3 மினிட்ஸ்லாம் ஆடிடும். ஆறுனதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த பாகு நீங்கள் இப்போ எப்படி வைக்கிறீங்களோ அதே போல் இருக்குதுன்னா கரெக்டான பக்குவம். இல்லை இந்த கரண்டியிலே ஒரு மாதிரி சர்க்கரையாக படிஞ்சிடுச்சு அப்படின்னா ரொம்ப முருகிருச்சுன்னு அர்த்தம். அப்படி முருகிருச்சு இந்த கரண்டியிலே முருகிடுச்சுன்னா அந்த பாகம் அதே அளவுக்கு ஆறும்போது முருகிடும். ஸோ என்ன பண்ணுங்க, இப்போ கரண்டியில் முருகிடுச்சுன்னா திருப்பி அந்த பாகில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கொதிச்சுடனே ஒரு 1/4 டம்ளர் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றின உடனேயும் கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ திருப்பி உங்களுக்கு கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். இது உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்காக. இப்போ வந்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் ஆயில் கையில் தடவிக்கோங்க. எடுத்த உடனேயும் கொஞ்சம் இப்படி கையில் நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி இப்படி உடனே உருண்டை பண்ணக்கூடாது. ஏன்னா அப்படி கிராக் விழுந்துடும். இப்படி சென்டரில் இப்படி வச்சுட்டு இப்படி மெதுவாக இப்படி அமுத்தி நல்லா சர்க்கிள் பண்ணுங்கள். இப்படி அமுத்தி தெரியல இப்படி கேப்பில் நல்லா இப்படி அமுத்தி அப்புறம் சர்க்கிள் அப்படி பண்ணினீங்கன்னா தான் கிராக் இல்லாமல் வரும். நீங்கள் உருண்டை பிடிக்கும் போதே கிராக் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான்
நீங்கள் குலோப் ஜாமுன் ஆயிலில் போட்டு பொரிக்கும் போது கிராக் இல்லாமல் இருக்கும். நீங்கள் உருண்டை பிடிக்கும் போது கிராக் இருந்துச்சுன்னா கிராக் விழுந்துடும். இந்த மாதிரி எண்ணெய் தொட்டு பொறுமையாக குலோப் ஜாமுன் பிடிக்கணும். இந்த மாதிரி அப்படியே உருண்டைங்களை பிடிச்சி நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கணும். எல்லா மாவும் இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி நம்ம வச்சுட்டு கடைசியாக பொரிச்சுக்கலாம். நம்ம குலோப் ஜாமுனுக்கு ரிஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணணும். வேறு நம்ம கடலை எண்ணெய் எதாவது யூஸ் பண்ணிங்கன்னா அந்த வாசனை வர ஆரம்பிச்சிடும். குலோப் ஜாமுனில் எப்போது ரிஃபைண்ட் ஆயில், கோல்டு வினர் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, கரண்டியில் எடுத்து வச்சிங்கன்னா அப்படியே இருக்கணும். பார்த்தீங்களா, கரண்டியில் உரையவே இல்லை, அப்படியே பிசு பிசுன்னு அந்த விளக்கெண்ணெயோட அந்த இதில் கன்சிஸ்டன்சியில் இருக்கா, இந்த மாதிரி அப்படியே இருக்கும். உங்களுக்கு டக்குன்னு பார்த்துக்கலாம். குலோப் ஜாமுனுக்கு எப்பவும் எண்ணெய் ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. அளவான ஹீட்டில் இப்படி ஒன்றுனா போடுங்க. மிதமான சூடு தான் இருக்கணும், ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது. இப்படி கரண்டி வச்சு மெதுவாக இளக்கி விடுங்க. சிம்லையே இருக்கணும். ரொம்ப தீயை அதிகமாக வச்சிங்கன்னா கரிஞ்சு போயிடும். குலோப் ஜாமுனுக்கு எப்பவும் அளவான தீ, சிம்மில் இல்லை ரொம்ப சிம்மில் இருந்தால் உங்களுக்கு வேகாத மாதிரி ஃபீல் ஆனால் கொஞ்சம் அதிகம் நம்ம வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகுது. இந்த பக்கத்தில் நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம எடுத்து ஜீரெல்லாம் போட்டுடலாம். ஜீரை எப்பவும் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. நம்ம குலோப் ஜாம் நல்லா ஊறிடுச்சு. எடுத்து நம்ம இப்போ டேஸ்ட் பார்த்துடலாம். கிராக்லாம் எப்படி உருண்டையாக நல்லா இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் உருண்டை பிடிக்கும்போது கரெக்டாக அழுத்தி உருண்டை பிடிச்சிங்கன்னா தான் இப்படி கிராக் இல்லாமல் வரும். நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். உள்ள பார்த்தீங்கன்னா எப்படி நல்லா ஊறி இருக்குது தெரியுதா, சாஃப்டாக இருக்குது. நல்லா ஊறி எப்படி சாஃப்டாக இருக்க பாருங்கள். உள்ளே நல்லா இப்படி வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஆனால் மாவு கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிங்கன்னா உள்ளே நல்லா இருக்காது. கொஞ்சம் சப்பாத்தியோட கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். அந்த பக்கத்தில் ரொம்ப லூஸாலாம் பிசையக்கூடாது. அப்படி பிசைஞ்சிங்கன்னா நல்லா இருக்காது. குலோப் ஜாம் நீங்கள் ஜீராவில் போகும்போது கடைஞ்சிரும். சூப்பரான குலோப் ஜாம் ரெடி.